நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். மன்னர் அவர்களும் தன் முன்னோர்களின் முன் உதாரணங்களை பின்பற்றுபவர் அல்லவா? அதைத்தான் செய்திருக்கிறார். நம் அரசர் நமது பூஜைக்குரிய ராஜபுரோகிதருடன் சந்நியாசமேற்று வனம் செல்வதற்கு கூட திட்டமிட்டார். புலம்பினேன். பெற்ற என் தந்தையை பிரிய மனம் வரவில்லை. போகாதீர்கள் போகாதீர்கள் என தடுத்தேன். அன்புள்ள தந்தையும் இறங்கி முடிவை மாற்றி புலம்பாதே மகனே என்றார். சொன்னவர் எனக்கு ஒரு கட்டளையிட்டார். அதன்படி அவர் அரியாசனத்தில் நான் அமர வேண்டும். அவர் சந்நியாசி கோலத்திலே ராஜ மாளிகையின் சோலையிலே ஒரு மூலையிலே ஒரு குடில் அமைத்துக் கொண்டு தனியாக தியானத்தில் அமருவார். அந்த பெரியவரை மீண்டும் இந்த பாசம், பந்தம், பதவி என்ற முள் மெத்தையிலே அமர வைக்க கூடாது. அவரை தரிசிப்பதற்கு பக்கத்திலே செல்லக்கூடாது. தியானத்திற்கு இடைஞ்சல்கள் உண்டாக்கக்கூடாது. நாங்கள் மன்னரை தரிசிக்கலாமா? தரிசிக்கலாம், தரிசிக்கலாம். கம்சனுக்கு தெரியும் இன்று மக்கள் அவர் தரிசனத்திற்காக ஆவலோடு இருப்பது. அதனால் நான் ராஜமாளிகை நெடுஞ்சாலையின் முன்னால் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேன். தரிசனத்திற்கு போகும் மக்கள் எல்லாம் அவர் குடிலை மட்டும் பார்த்து வணங்கலாம். அவருக்கு விருப்பம் இருந்தால் அந்த குடிலுக்குள் இருந்தே அனைவருக்கும் ஆசி வழங்குவார். அரசர் பிரானின் ஆணைக்கு பணிந்து நடக்கும் இந்த கம்சனுக்கு அரியாசனத்தில் அமருவதற்கு அனுமதி வழங்குங்கள். தாங்கள் அனைவரும் மனதார வாழ்த்துங்கள். மகாராஜா கம்சருக்கு ஜெய்! 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 மகாராஜா கம்சருக்கு स्वस्ति नस्तारक्षो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ द्यौः शान्तिरन्तरिक्षगं शान्तिः पृथिवी शान्तिरापः शान्तिरोषधयः शान्तिः वनस्पतयः மகாராஜா கம்சருக்கு ஜெய்! மகாராஜா கம்சருக்கு ஜெய்! மகாராஜா கம்சருக்கு ஜெய்! மகாராஜா கம்சருக்கு ஜெய்!
நண்பர்களே, உங்களை எல்லாம் மதுராவை விட்டு வெகு தூரத்தில் இங்கு ஏன் வரச் சொன்னேன் என்றால், இன்றுள்ள நிலைமையில் மதுராவில் நாம் எந்த ஒரு இடத்திலும் இப்படி நின்று அரசியலை பற்றி வெளிப்படையாக எதுவும் பேச முடியாது. கம்சனின் ஒற்றற்படை நகரத்தில் அங்கிங்கெனாதபடி எங்கும் நோட்டமிடுகிறது. அக்ரூரரே, ஆட்சியில் அமர்ந்தபின் அவன் கவனம் நம்மீது அதிகமாகவே இருக்கிறது. அதனால் தான் நிலைமைகளை எடுத்து பேசி தீர்வு காண முடியவில்லை. இன்று எதிலும் அலட்சியமே கூடாது. ஒவ்வொரு அசைவும் அவனால் கண்காணிக்கப்படுகிறது. அதனால் நம் மீது திணையளவு சந்தேகம் கூட அவனுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் சந்தேகம் தான் சங்கடங்களை உருவாக்கும் தூண்டுகோல். தூண்டுகோலை அவன் கையில் எடுக்கும்படி விடக்கூடாது. ஆம், விடக்கூடாது. ஏனென்றால் அவன் அதிகார வெறியில் இருக்கிறான். எதிர்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்த்து அவன் விழிப்புடன் இருப்பான். சிறு சலசலப்புகள் எழுந்தால் புயலாக வந்து அதை அழிப்பான். சரியான மதிப்பீடு. இந்த சமயம் அவன் எறும்புக்கும் இடம் கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான் அக்ரூரரே? குறுக்கு வழியில் ஆட்சி பீடம் ஏறியவன், அவனுக்கும் அச்சம் இருக்கும் அல்லவா? பார்த்து கொண்டே இருங்கள். அவன் ஆட்சி நிலைத்திருக்க நல்லவர்களையும் துரத்தி துரத்தி அடிப்பான். இன்று மக்களின் உள்ளத்திலே அவனை பற்றிய பயம் பதிந்து விட்டது. கம்சன் அச்சுறுத்துகிறான். அதை போக்க வழி இல்லை, எதுவும் இல்லை. இந்த நேரம் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. பொறுத்திருந்து புத்தியுடன் செயல்பட வேண்டிய நாட்கள் இது. விவேகம்தான் வேண்டும். பொருத்தமாக சொன்னீர்கள். இந்த சமயத்தில் பொறுமை காத்து நம் திட்டங்களை நீங்கள் திரைமறைவில் தீட்டுங்கள். அவன் நம்ப வேண்டும் நாம் அடங்கி ஒடுங்கி முடங்கி விட்டதாக. வெளிப்பார்வைக்கு அமைதி, உள்ளே புயல் உருவாக. பதமான நேரத்தில் நாம் உள்ளுக்குள்ளேயே கம்சனை அகற்ற சூழ்நிலை உருவாக வேண்டும். அப்படியே இதை செயல்படுத்த நாம் தனித்தனியாக மதுராவில் இருந்து தொலைவில் உள்ள கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். நம் எண்ணங்களை எடுத்துச் சொல்லி அங்கே தர்மத்தை ஆதரியுங்கள் என்று அழைப்பு விடுங்கள். மரணம் ஏற்பட்டாலும் மதுராவை விடக்கூடாது. மிகவும் சரியான கருத்து. நாம் சில காலம் இங்கேயே இருக்க வேண்டும். இருந்தால் யாருக்கும் நம் மீது ஐயம் எழாது. பொதுவாக பிரச்சனை ஒன்றுக்கு விடை தெரியவில்லை. என்ன பிரச்சனை அக்ரூரரே? பிரச்சனை எதுவென்றால் ராஜகுமாரர் வசுதேவர் தேவகியை பற்றியது. நாம் எல்லோரும் மதுராவை விட்டு விட்டு வெளியே சென்று விட்டால் அவ்விருவருக்கும் இங்கே யார் பாதுகாப்பு? அது பற்றி சிந்தியுங்கள். அக்கிரமமாக கம்சன் ஆட்சியை கைப்பற்றினார். ஒரு ஆள் கூட அவனை தட்டி கேட்கவில்லையே. இது ஆபத்தானது. நமது ராஜகுமாரன் உயிரை அழிக்க வழி இது. அதை தடுக்க ஒரு வழி இருக்கிறது. என்ன? நாம் மதுராவை விட்டு போனால் போகும்போது வசுதேவரையும் சிறையில் இருந்து மீட்டு நம்மோடு அழைத்துச் செல்வது. இருங்கள், இதைவிட அற்புதமான ஒரு யோசனை என் மூளையில் உதித்திருக்கிறது. என்ன? சிறைக்கூடத்தின் சுவர் யமுனை நதி பக்கம் இடிந்திருக்கிறது. நாம் இன்றிரவு இருட்டு நேரத்தில் நதியில் நீந்தி சென்று அந்த சுவற்றில் வழி செய்து கொள்வோம். அந்த வழியாக தேவகியையும் வசுதேவரையும் அழைத்து வந்து நதியின் வழியாக வெளியேறுவோம். பலே 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 பலே, நல்ல யோசனை. ஏன் அக்ரூரரே? யோசனை ஏற்புடையதுதான். முடிப்பதற்கென்ன? போனவுடன் ராஜகுமாரர் வசுதேவர் நம் கருத்தினை மறுத்தால்? ஏன் மறுப்பார்? யார் பயங்கர சிறையில் பாதுகாப்பில் இருக்க இசைவார்? சரி, செய்தி அனுப்புவோம். அனுப்புவோம். நாளையே மித்ரசேனரிடம் குறிப்பு ஒன்று எழுதி கொடுத்து அதை அனுப்புவோம். ஆம், மித்ரசேனரை குறிப்புடன் அனுப்புங்கள். அப்படியே செய்கிறேன். குறிப்பை கண்டு வசுதேவர் மறுத்து விட்டால் முயற்சியெல்லாம் விழலுக்கு இறைத்த நீர்.
ஐயா சாப்பாடு வந்திருக்கிறதா? சாப்பாடு தான் ஐயா. நல்லது, கதவை தர. நில்லு, இங்க வா. வந்து விட்டேன். தினமும் சாப்பாடு கொண்டு வருவானே, அவன் யார்? அவன் சுகுமார். சுகுமார் சுகுமார், அவன் எங்கே? அவனுக்கு மண்டவலி, வயிற்று வலி, நெஞ்சு வலியா? அப்ப நீ? என் பேரு சப்பாத்தி செய்யற சம்பத்துங்க. ஒழுங்கான சமயத்துக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா எங்க மகாராஜா கம்சர் கோவத்துல சாகடிச்சிருவாரு. அதனாலதான் இப்போ சாப்பாட்டோட ஓடி வந்தங்க. கதவை தர, சாப்பாடு போகட்டும். நினைத்தேன், வந்துவிட்டான். வணக்கம் வசுதேவரே. சாப்பாடு சாப்பாடுமா அம்மா, சாப்பாடு. கை கழுவுங்கள், வாருங்கள். மித்திரசேனரா, போஜனம் கொண்டு வந்தீர்கள். அம்மா, கை கழுவுங்கள், வாருங்கள். அக்ரூரர் கொடுக்க சொன்னார். இந்தாருங்கள், இந்தாருங்கள். என்ன எழுதியிருக்கிறது? மன்னர் உக்ரசேனர் சிறைப்படுத்தப்பட்டார். கம்சன் மன்னனாகிவிட்டான். எல்லா யாதவர்களையும் மகத சேனை பழிவாங்க தொடங்கிவிட்டது. நம்மவர்கள் பாதுகாப்புக்காக அண்டை ராஜ்யத்தில் சரணடைந்தார்கள். அது மட்டுமல்ல, மன்னர் உக்ரசேனரும் அங்கு பெரியவர் தேவபாகரும் கூட இன்று மாளிகை காவலில் இருக்கிறார்கள். ஒரு செய்தியும் தெரியவில்லை, மர்மம் புரியவில்லை. இன்று மதுராவில் உள்ள யாதவர்கள் அவரவர் குடும்பங்களை இரவோடு இரவாக ஓடத்தில் ஏற்றி தக்க இடத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். கம்சனுக்கு பக்கபலம் இருப்பதால் எதிர்க்க முடியாத ஜனங்கள் பொறுத்துக் கொண்டு வணங்கி வாழ்கிறார்கள். என் கவனத்திற்கு இன்னும் ஒரு செய்தி. என் தேவி ரோகிணியை அக்ரூரர் இரவோடு இரவாக மதுராவிலிருந்து கோகுலம் போய் பெரியவர் நந்தராய் வீட்டில் விட்டு வந்திருக்கிறார். இதுவும் ஒரு நல்ல முடிவுதான். அக்கா அங்கே நிம்மதியாக இருப்பார். நமக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இருந்தால் துயரங்கள், வேதனைகள் நீங்கி மீண்டும் நல்ல காலம் வரும் தேவி. நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். ஏமாற்ற உணர்வு கூடாது. தேவி, இன்று மானிட சமுதாயங்கள் இருட்டுக்குள் வாழ்கின்றன.
அந்த இருட்டை விரட்டி ஒழிக்க உன் நம்பிக்கை எனும் தீப ஒளி ஒரு உதயத்தை அழைக்கட்டும். உலகம் என்ற சிறைக்குள்ளே இருக்கும் இந்த சிறையில் அந்த இடைவெளி வழியாக சூரிய பகவான் தினம் தவறாமல் ஒளி தருவதற்கு தயங்குவதே இல்லை. சுவாமி, அக்ரூரர் சொன்னார், தேவியார் பெற்றெடுக்க போகும் பிள்ளைகளை கம்சனுடைய கையிலிருந்து காப்பாற்ற நீங்கள் நினைத்தால் நமது எதிர்வம்ச வீரர்கள் எல்லாம் திரண்டெழுந்து சமயோசிதமாகி இன்று இரவு நதியை படகில் கடந்து இந்த இருண்ட சிறையின் நதி பக்கத்து சுவற்றை உடைத்து விடுவார்கள். உங்களுக்கு இந்த நேரத்தில் உதவியாக இருக்க நான் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அது? இது ஒன்று போதும். இதனால் சிறையின் இரும்பு கதவுகளை சிரமமில்லாமல் திறக்கலாம். மித்ரசேனரே, அக்ரூரருக்கு என் நன்றியை சொல்லுங்கள். நினைவுபடுத்துங்கள், என் மனைவி தேவகி 8வது குழந்தையை பெற்றெடுக்கும் வரை வாக்கு மாற மாட்டேன். போய்விடுவோம், போய்விடுவோம் இங்கிருந்து. போகாவிட்டால் நம் பிள்ளைகளை எல்லாம் கொன்று விடுவான். பயப்படுவது நியாயமா? மனம் ஒப்பித்தானே வந்திருக்கிறோம். கம்சனின் புண்ணியங்கள் குறையட்டும், கம்சனின் பாபங்கள் எல்லாம் வளரட்டும். நாமும் அதற்கு பலி கொடுக்கத்தான் வேண்டும். இந்த பூமியின் பாரங்கள் சீக்கிரம் குறையட்டும். தேவகி, இதுவும் ஒரு தெய்வ சேவை. மற்றவர்களின் நலனுக்காக நாம் உரமாகலாம். தேவகி, துயரம் என்ற இருட்டு இப்படியே இருக்காது. இரவுக்கு பின் பகல், இதுதான் இயற்கையின் தொடர் விளையாட்டு. ஆகையால் சந்தோஷம் என்ற ஒளி வரத்தான் போகிறது. பயணம் அதுவரை தொடர்வதற்கு மனித மனத்தில் 2 குணங்கள் நிச்சயம் இருக்க வேண்டும். விவேகம், மன உறுதி. மாறாத உறுதியே மனிதனின் சக்தி. துயரங்களை தாங்க சக்தி, உறுதியை தர பக்தி. தெய்வம் விட்ட வழி என்று நிம்மதியாக இருந்துவிடு. பொறுத்துக்கொள், ஆண்டவன் வருவான்.